கஸ்டமர்ஸ். சுப்பிரமணி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப கோவத்துல இருக்கான். நீங்க தான் வரணும் பாஸ். ப்ளீஸ். சார். கிஷோர் சார், அது நம்மள விடுற மாதிரி தெரியல. அப்ப என்ன பண்றது? நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது இது? நான் 3 கவுண்ட் பண்றேன். நீ அந்த பக்கமா ஓடி போயிடு. எதுக்கு? நான் இங்கே இருக்கிறேன். அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தீங்களா? நீ ஓடி போனதுக்கு அப்புறம் நான் இந்த பக்கம் ஓடி போறேன். ஓஹோ. அது ஏன் பின்னாடி ஓடி வரும். அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணுமா? சூப்பர். அப்புறம் நீங்க எப்படி பாஸ்? கிஷோர் பாஸ், நீ என்ன விட சின்னவன். உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் துப்பாக்கி ஒரு தடவை கூட சுடல. என்கிட்ட துப்பாக்கி? ஆமா சார், யூஸ் பண்ணல சார் நானு. ஆனா சார், நான் இல்லாம நீங்க எனக்காக இவ்வளவு தியாகம் பண்றீங்களா? எமோஷனலா ஃபீல் பண்றதுக்கு இது நேரம் இல்ல சார். 1 2 3 4 5 6 1 Please 1 minute, sir. Ready, sir. 1 2 3 பாஸ், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். நீங்க அப்படியே ஓடுங்க. ஓவர். கிஷோர், இன்னுமா உனக்கு புரியல? Shit. Please, that's it. Please, that's it. Help! Help, please! இந்த உலகத்துல நியாயமா இல்லையா? கூட இருக்கிறவ சேஃப்டியை பத்தி கூட யோசிக்காம, கூட இருக்கிறவனா 2 வருஷம் அவர் கூட பிஏவா இருக்கிற என்ன கூட ரிஸ்க்ல வச்சு, ஆஃப்டர் ஆல் ஒரு பூக்காக இப்படி ஒரு டிராமா போடுறாருன்னு நினைக்கிறீங்களா? பாசன தான் அவருடைய வாழ்க்கை. இஸ் a perfumer by profession. இதான் எங்க பாஸோட வீடு. லேப வீட்லயே வச்சிருக்காரு. அதான் பெர்ஃபியூம் லேப். எங்க பாஸ் யூரோப்ல the most famous perfumer. நீங்க யூஸ் பண்ற ப்ரூச்சி க்ரூம், ரோபோ பக்கானோ, செல்வின் கிளைன் மாதிரி எவ்வளவோ பெர்ஃபியூமை எங்க பாஸ் தயார் பண்ணிருக்காரு. வாழைப்பழம் வேணும். சாரி பாஸ், ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்தது, அதை நான் சாப்பிட்டேன். கிச்சன்ல இருக்கு. சான்ஸே இல்ல. கான்பிடென்டா சொல்றேன், இன்னொரு வாழைப்பழம் இல்ல சார். என் தலை எழுத்து. இவருக்கு இன்னொரு டேலண்ட் இருக்கு. எந்த ஸ்மெல்லா இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. பவர்ஃபுல் நோசியா. அந்த குப்பை தொட்டில இருக்கு. இது அழுகி போன வாழைப்பழம் சார். ஐயோ, என்னாச்சு பாஸ்? மறந்துட்டேன். என்னது? மாஸ்க் கொடு. 1 minute. எனக்கு கூட சொல்லிருக்கலாமே பாஸ். எங்க பாஸ்க்கு இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் சில நேரங்கள்ல பெரிய ப்ராப்ளமா மாறிடுது. எங்க இருந்தோ வர பேட் ஸ்மெல்ல கூட கரெக்டா இவரை தான் அட்டாக் பண்ணுது. சார் என்னாச்சு சார்? யாரோ கருவாடு வறுக்கறாங்கடா சார். நம்மள சுத்தி 1 கிலோமீட்டருக்கு வீடே கிடையாது சார். அந்த பக்கத்து ஏரியால போய் பாரு. முடியல சார். உங்க மூக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா? அது ஓகே. மாஸ்க் தான, மாஸ்க் எடுத்துட்டு வரேன். இருங்க. இது கூட எங்க பாஸ்க்கு இன்னொரு ஓசிடி கூட இருக்கு. வீட்ல இருக்கிற ஃபர்னிச்சரா இருக்கட்டும், எந்த பொருளா இருந்தாலும் சரி, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கூட நகரக்கூடாது. வெச்ச இடத்துலயே இருக்கணும். இவருக்கு கிளீனஸ் நினைச்சு பயம் கூட அதிகம். அதனால கழுவுறவங்க கூட சரியா கழுவுறாங்களா இல்லையான்னு வீட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, டிஸ்போசபிள் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. எங்க பாஸ்க்கு எதுவா இருந்தாலும் யூஸ் அண்ட் த்ரோ தான். என்ன தவிர மனுஷ விசித்திரமா இருந்தாலும் அவருக்கு நல்ல மனசு. சரி இருங்க, உங்களுக்கு என் பாஸ பத்தி சொல்லுனா ஃபர்ஸ்ட் அவரு தாத்தாவை பத்தி ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்றேன். 1928ல கவன்ட்ரின்ற ஒரு ஊர்ல ஒரு யூஸ்லெஸ் பிரிட்ஜ் கட்டுறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க இந்தியால இருந்து லேபரை கூட்டிட்டு போனாங்க. அதே ஷிப்ல எங்க பாஸோட தாத்தா கூட போற மாதிரி இருந்தது. அந்த ஷிப் கேப்டன் ஜேம்ஸுக்கு காலரா வந்து செத்து போயிட்டாரு. அவனுக்கு எதுக்கு ரெஸ்பெக்ட்?
இதுதான் வாய்ப்புன்னு நம்ம தமிழ்காரங்க மிச்சம் இருக்கிற பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ கடல்ல தள்ளி விட்டுட்டாங்க. அந்த ஷிப்பை ஹைஜாக் பண்ணி இங்கிலாந்துக்கு போகாம பக்கத்துல இருக்கிற போர்ச்சுகீஸ்க்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் கிட்ட அந்த ஷிப்பை லஞ்சமா கொடுத்துட்டு ஃப்ரீடம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு. ரிட்டர்ன் கிஃப்டா அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த கசாண்ட்ரன்ற ஒரு பெரிய ஏரியால அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம தமிழ்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, ரோட்ல இருந்தாலும் சும்மா ராஜா மாதிரி வாழ்வாங்க. ஸ்மார்ட் போன் இல்லாத காலம் இல்ல, கிளைமேட் கோஆபரேட் பண்ணதுனால மனுஷனுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷத்தினால மாஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அக்கா தங்கச்சிங்கள அண்ணன் தம்பிங்கள அவங்க தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்து 752 பேர் இருக்கிற ஒரு கசாண்ட்ரா ஊர்ல இப்ப 36,000 பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த ஊரு பேருக்கு தான் கசாண்ட்ராவை தவிர நாங்க மட்டும் கசாந்திரா தான் சொல்லுவோம். இவங்க தமிழாவே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நாஸ்டானு, குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம்னு, தேங்க்ஸ் அண்ட் நன்றி இந்த மாதிரி நியூஸ் ரீடர் மாதிரி பேசுவாங்க. அதனாலதான் இந்தியால இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நானு இவங்களுடைய பொதிகை டிவிக்கு இன்னும் அட்ஜஸ்ட் ஆகாம இருக்கிறேன். திஸ் இஸ் a brief history of 1928 தமிழ் பேட்ச் ஆஃப் கசாந்திரா. அன்னைக்கு மட்டும் எங்க பாஸோட தாத்தா ஷிப்போட சக்கரத்தை சுத்தாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு எங்க பாஸோட கதை இப்படி இருந்திருக்காது. ஆனா இப்படிதான் நடந்திருக்கு. சார், நான் முடிவு எடுத்துட்டேன் சார். கல்யாணம் பண்ண ஒரு நல்ல போர்ச்சுகீஸ் பொண்ணை தான் சார் கல்யாணம் பண்ணுவேன். எதுக்குன்னா இந்தியன் பொண்ணுங்க எல்லாமே கண்ட்ரி ஃப்ரூட் சார். இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 வருஷம் ஆகுது. ஆனா இங்கே பிறந்த போர்ச்சுகீஸ் பையன் மாதிரி பிளெண்ட் ஆயிட்டேன். பிளெண்ட் ஆகிறது ஒரு ஃபைன் ஆர்ட் சார். ஹலோ ஜீலோ. இந்த மாதிரி குடுப்பன எல்லாருக்கும் கிடைக்காது. கிஷோர், அங்க பாரு சார். இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கா? ஆமா சார். இது வரைக்கும் நம்ம ஏரியால பார்த்ததே இல்லையே. நீங்க அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணல சார். சார் ஜெடி லார்ஜ் ஒன்னு. in this please and no tap water. ப்ரூச்சி ப்ளூம். தமிழா? யா. அந்த பெர்ஃப்யூமை பண்ணது நான் தான். அந்த பெர்ஃப்யூமை யூஸ் பண்றேன்னா உன்னை பத்தி சொல்லட்டுமா? ஓ ரியலி? உனக்கு அறிவு ரொம்ப அதிகம்தான். உன் டேலண்ட பத்தி உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ அவங்கள கேர் பண்ண மாட்ட. கரெக்டா? எல்லா சாட்டர்டேவும் பப்புக்கு போலான்னு அன்பா கூப்பிடுவாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் கிஷோர் நீ ஜம்ப் ஆயிடுன்னு சொல்லுவாரு. எதுக்காக அவர் என்ன கூப்பிடணும்? நான் என்ன ஆர்எஸ் டிக்கெட்டா? இனிமே கூப்பிட்டோம் பாக்குறேன். One second. Why? இவர் வேற கண்ட நேரத்துல. ஹலோ சார். ஹலோ கிஷோர். சொல்லுங்க சார். இங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹெல்மெட் வேணும். சார், ஹவு ஸ்வீட் ஆஃப் யூ சார். நீங்க போன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்களா சார்? சார், நான் ஹைலைட் பாத்துக்கிறேன் சார். எனக்கு தூக்கம் வருது சார். ஏய் காண்டம்டா. கடைசியில இந்த வேலை கூட நான் செய்யணுமா? நான் என்ன பியவா? இல்ல கர்மம். இந்த நேரத்துல பஞ்சு கூட வர மாட்டேங்குது. அதே நாய். ஐயோ, திரும்பவும் அது வந்துடுச்சா? ஐயோ அம்மா, இப்படி போயிடுறேன்.
Enough. Go away. Sir, I got it, sir. இப்ப நீங்க ஃபோர் பிளேவை விட்டுட்டு பவர் பிளே போயிடலாம். It's vibrating. Jurassic. No. Yeah. No. 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 Sir. No. Sir. Sir. No. 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 என்னடா? Sir. Sorry, sir. Please இத வாங்கிக்கோங்க சார். கொடை இல்லாம மழையில நனைஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் சார் கஷ்டம். Ma'am, can you please hold for a minute? Damn. Hey. Sir. அவகிட்ட இருக்கு. நீ நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். என்னது டிஸ்டர்ப் பண்றேனா? யாரடா டிஸ்டர்ப் பண்றது? நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே. No, no, no. It was there. So, I really had a good time and, oh yeah, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன டாட்டூ இது? ஒரு காலத்துல நான் லவ் பண்ணேன்னு நினைச்ச பொண்ணு, காதல், அதை விட்டுதல்ல. Hot and emotional. I like that. You're the best I've ever had. மறுபடியும் பார்க்கலாமா? புரிஞ்சுது. வேண்டாம். I think it's best this way. டேய் கிஷோர், அவளை போய் சேஃபா டிராப் பண்ணிட்டு வா. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. யாருக்கு சார்? யாருக்கு? டிராப் பண்ணிட்டு வந்து தூங்கு போ. 2 நாள் தூங்குற.